Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு வெட்னஸ்டே வெரைட்டில பிடிக்கரணக்கிழங்கு யூஸ் பண்ணி காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த காரக்குழம்பு பொங்கல் அன்னைக்கு நம்ம வைக்கிற வெண்பொங்கலோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இந்த காரக்குழம்பை சாப்பிடும்போது நாக்குல கரகரன்னு இல்லாம எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். காரக்குழம்புக்கு 4 பிடிக்கரணக்கிழங்கு எடுத்துருக்கோம். இதை கொஞ்சம் பெரிய சைஸா ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். புது கருணக்கிழங்காக இருந்ததுன்னா கட் பண்ணினதும் இது மாதிரி ரோஸ் கலரில் இருக்கும். இது கரகரன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக வேக வைக்கும் போது ஒரு துண்டு புளியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். கருணக்கிழங்க நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும். அதனால் 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். வேக வச்ச கருணைக்கிழங்குலேருந்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளியில் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். பிடிக்கரண காரக்குழம்புக்கு தேவையான 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேருந்து பாதி சின்ன வெங்காயத்தை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். தாளிப்புக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிப்பு போட்டுடலாம். கடுகுளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் மீதி வச்சுருந்த பாதி வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிடிக்கரண காரக்குழம்பு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி வச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பெருஞ்சீரகம் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வாசனைக்காக ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு எந்த மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மிளகாய்த்தூளையே சேர்த்துக்கலாம். நான் இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் புளி கரைக்கும் போதே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கரைச்சிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். புளி மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பிடிக்கரணக்கிழங்கெல்லாம் சேர்த்துடலாம். கருணக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துட்டதுனால இதை ரொம்ப நேரம் கலந்து விட தேவையில்ல. லைட்டாக கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். உப்பு காரத்தெல்லாம் கருணக்கிழங்கு உறிஞ்சிட்டு குழம்பு கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம இறக்கிடலாம். இந்த காரக்குழம்போட ஸ்பெஷலே நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிற வெங்காயம் பெருஞ்சீரகம் பேஸ்ட்டு தான். இந்த குழம்புக்கு தக்காளி சேர்க்க தேவையில்ல. இப்போ நமக்கு வெங்காயம் பெருஞ்சீரகம் வாசத்தோடு சாப்பிடும்போது கரகரன்னு இல்லாமல் அருமையான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பிடிக்கரண காரக்குழம்பு தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சுட சுட இருக்கிற சாதத்தோட சுவையான இந்த காரக்குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த பிடிக்கரண காரக்குழம்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.